Hi friends, welcome to sumithra samayalarai. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய பனீர் கிரேவி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், புலாவுக்குலாம் ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 200 கிராம் பனீர் இதே போல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த பனீர் கூடவே நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேங்க. பனீருக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் அது அப்படியே ஊறட்டும். இது இருக்கட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனைஸ், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4-5 மிளகு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயம் இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் ஒரு பாதி அளவு நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வதங்கட்டும். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 10 முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கிறேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்க போகிறோம். சும்மா 1 நிமிஷத்துக்கு மட்டும் முந்திரி பருப்பு சேர்த்த பிறகு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்து விட்டாச்சு. இப்போ இது கூடவே நான் 2 தக்காளி, வெள்ளை பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது தக்காளி, வெங்காயம்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. ஏன்னா அந்த தக்காளிலாம் மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. நல்லா இப்போ ஆற வச்சுக்கலாம். ஏன்னா ஆற வச்ச பிறகு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நமக்கு அந்த மசாலா பொருட்கள்லாம் ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்காங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. அதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ வெண்ணெய்லாம் நல்லா உருகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது பன்னீர் நல்லா வறுத்து விட்டாச்சுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதே மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே பன்னீர்லேயும் சேர்த்துருக்கோம், மசாலாலும் சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்த பிறகு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. மீடியமான ஃப்ளேமில் நல்லா வச்சு நான் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சிம்பிளான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ரீம்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை, வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.